ஹalleluya. அப்படி என்றால் என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலமே எழுந்தவுடனே துதியோடு நன்றியோடு எழுந்தால் நாள் முழுவதும் அப்படியே சந்தோஷமா இருக்க முடியும். எழுந்திருக்கும் போதே வெறுப்பாக எழுந்தால் இனி அவ்வளவுதான், பேட் மூட். அந்த நாள் முழுவதும் கெட்டதா இருக்கும். அதனாலதான் கர்த்தரை துதித்துக் கொண்டு எழுந்திருங்க, நன்றியோடு வாழுங்க. தேவனின் அன்பை நம்ம தியானித்து வருகிறோம், அவருடைய மகத்துவத்தை தியானித்து வருகிறோம். அவர் பட்ட பாடுகளுக்கு முன்பு நாம அவருக்காக படுவதெல்லாம் பாடு என்பாங்களா? நாம இந்த உலகத்துல நம்ம தவறுகளால கொண்டு வந்து கொண்ட பாடுகளும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்பவும் குறைவுங்க. எல்லாருடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாண்டவருடைய அன்பை சொல்ல சொல்ல இன்னும் ஊறிக்கொண்டே இருக்கும். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரின் அன்பை அதிகமாக தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சிலுவை தியானம் எங்கள் இருதயங்களை எவ்வளவாய் கரைய செய்கிறதோ, எவ்வளவாக எங்களை தேற்றுகின்றதோ, உம்முடைய அன்பை பார்த்து எவ்வளவாக நாங்கள் உம்மை பணிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்று ஏவுதல் உண்டாகிறதோ என்பது நாங்கள் அனுபவ ரீதியிலே அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருமுறை உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. சகரியாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 6ஆம் வசனம். உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கல் ஏதென்று கேட்டால், இது என்னை நேசித்தவர்களுடைய வீட்டில் நான் இருந்தபோது எனக்கு உண்டான காயங்கள் என்று சொல்லுவான். உன் கைகளிலே காயங்கள் என்ன என்று அவர்கள் கேட்டபோது, இது நான் நேசித்தவர்களுடைய வீட்டிலே இருந்தபோது எனக்கு உண்டானவைகள் என்று சொல்லுவான். உங்களுக்கு எப்பயாவது காயமாச்சா? காயம் என்றால் தெரியுமா இல்லையா? அடிபடும் போது ரத்தம் வருவது காயம். என்னங்க? ஆணிகள் குத்திக் கொள்ளும் போது, முள்ளு குத்திக் கொள்ளும் போது, கற்கள் மீது விழும்போது, என்னங்க, சில முறை நாம அடிக்கப்படும் போது காயங்கள் உண்டாகும். காயம் உண்டான உடனே பயங்கரமாக கத்துவோம். நாம அந்த வலிக்கு கத்துவோம் இல்லையா? நமக்கு உண்டாகிற காயங்கள் மேல் மேல் காயங்கள். ஆனால் அவர் கைகளில் காயங்களாம். உங்க கைகள்ல காயம் என்னும் போது அவ்வளவு ஆழமான, அவ்வளவு டீப் வூண்ட்ஸ். யாருக்கானது நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது சாதாரணமா திருடர்களை, குற்றவாளிகளை சிலுவையிலே அறையும் போது அப்படி அவங்க கைகளை கயிற்றால் கட்டுவாங்க. ஆனால் அவங்க ஏசாண்டவர் மீது மிகவும் ஆக்ரோஷமா இருந்ததினாலே ஆணிகளை கொண்டு வந்தவர் கைகளிலே அடித்தார்கள் என்று அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது என்பது நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அவர் இரு கரங்களுக்கும் இரு கால்களுக்கும் ஆணிகள் அடித்த அந்த மர சிலுவையிலே அவரை தொங்கும்படி செய்தாங்க. ஒரு முறை யோசித்து பாருங்க, அந்த இரண்டு கரங்கள் மேல அவர் சரீரம் முழுவதும் 6 மணி நேரம் அப்படி தொங்கும் பொழுது பாருங்க எவ்வளவு வேதனை இருக்கும். அப்பொழுதைக்கு அவரை பயங்கரமாய் துன்புறுத்தி அவமானப்படுத்தினாங்க, எந்தித்தாங்க, அடித்தார்கள், முகத்தின் மீது துப்பினார்கள். ஒன்று குறைய 40 அடிகள் வாரினாலே அடித்தார்கள். பயங்கரமான வெயிலில் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து போட்டு அவரை தொங்க விட்ட போது அந்த காயங்கள் எவ்வளவு வலியை உண்டாக்கியதோ யோசித்து பாருங்க. நம்முடைய மீறுதல்கள், கிரியைகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இதை நம்புங்க, விசுவாசிங்க. நம்ம செய்த தவறுக்கு ஒவ்வொரு முறையும் அடி விழுந்து கொண்டிருந்தா நம்ம இந்நேரத்துக்கு நம்ம கதை முடிஞ்சிருக்கும். பாருங்க, நம்ம வீடுகள்ல சொல்லுவோம் இல்லையா, தப்பு செஞ்சா அடி விழும் என்று.
டேய், பெரம்பெடுத்து தோலை உரிச்சிடுவேன். என்னுடைய தகப்பனுக்கு கோபம் வரும்போது சொல்லுவார், டேய், சொன்ன பேச்சு கேட்காவிட்டா இடுப்பெலும்பு உடைச்சிடுவேன்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு புரியவில்லை. யோசித்து பார்த்தால் இடுப்பெலும்பை உடைத்து அதை வைத்து வாத்தியம் வாசிப்பாராம். அப்போ எவ்வளவு வேதனை அது, எவ்வளவு பெரிய தண்டனை, எவ்வளவு கோபம் வந்தால் சொந்த மகனை அப்பா அப்படி சொல்லுவார்? எவ்வளவு தவறு செய்தால் சொல்லுவார்? எந்த தவறும் செய்யாத இயேசாண்டவர் காயங்கள் பட்டார். காரணம், நமக்கு நம்முடைய அக்கிரம கிரியைகளுக்கு வர வேண்டிய காயங்களை அவர் எடுத்துக்கொண்டார். உன் கைகளில் காயங்கள் என்ன என்று கேட்டபோது, இது எனக்கு என் சத்துருக்கள் செய்ததென்று சொல்லவில்லை, என் குற்றங்களால் நான் பெற்றுக்கொண்ட தண்டனை என்று சொல்லவில்லை, நான் என் விரல்களாலே தவறு செய்ததினாலே என்னுடைய விரல்களை உடைத்து போட்டார்கள் என்று சொல்லவில்லை, என் கைகளை நொறுக்கி போட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள் நான் நேசித்தவர்களின் வீட்டில் இருந்த போது உண்டான காயங்கள். எங்கிருக்கிறார்? நேசித்தவர்கள் செய்த காயங்கள். பா பா பா. இன்றைக்கு பாருங்க, நாம நேசிக்கிறவங்க தான் அதிகமா நம்ம இதயத்தை காயப்படுத்துறாங்க இல்லையா? எவ்வளவு பேர் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை நேசிக்கிற உங்க பெற்றோருடைய இருதயங்களை காயப்படுத்துறீங்க? எத்தனை பேருங்க இன்றைக்கு வாலிபர்கள் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி சாப்பிட்டும் சாப்பிடாமல் இருந்தும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து படிக்க வைத்து உங்க தேவைகள் எல்லாம் தீர்த்து உங்களை எவ்வளவோ சிறந்தவர்களாக்க வேண்டும் என்று அவங்க தியாகம் செய்து கொண்டிருந்தால் மரியாதை இல்லாத வார்த்தைகளால கசந்து கொண்டு முரட்டாட்டம் செய்து கொண்டு பெற்றோருடைய நெஞ்சில காயங்களை செய்கிறாங்க. அப்படியா? எத்தனையோ பெற்றோர் இப்படி சொல்லுகிறாங்க. அவங்க பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு என் மனசே வெடிச்சு போகுதுங்க, எங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, என்னுடைய மகன் என்னுடைய மகள் நாங்க செத்து போயிடலாம் என்று நினைக்கிறோம், எங்களால தாங்க முடியல இந்த வேதனை என்று சொல்லுகிறாங்க. ஆமாங்க, பாவம் செய்கிறவங்களுக்கு பாவம் பொழுதுபோக்கா இருக்கும். ஆனா நேசிக்கிறவங்களுக்கு அந்த பாவம் செய்கிறவங்களை பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். அன்பு இல்லாம போகும்போது நாம காயப்படுத்துவோம் மற்றவர்களை. வார்த்தைகளால காயப்படுத்துவாங்க. கத்தி குத்து போல பேசுகிறவர்களும் உண்டு. கத்தியால அப்பா அம்மாவை குத்த மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஒருவர் வார்த்தைகளாலே குத்தி கொள்ளுகிறாங்க. கணவனும் மனைவியும். ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அவங்க தாய் கேட்டாங்க. இந்த சகோதரிக்கு உடல் நலம் சரியில்லை, ஜெபிங்க என்று சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைங்க. அவங்க கணவர் சொல்லுகிற பயங்கரமான கெட்ட வார்த்தை தாங்க முடியாமல் எப்பொழுதும் டிப்ரெஷன்ல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு சாப்பிடாமல் அப்படியே அவங்க எலும்பு கூடு போல இருக்கிறாங்க. தங்கள் நாவை கத்தியை போல செய்து மற்றவங்க இருதயத்துல ஆணிகளாக அடிக்கிறவங்களா எத்தனையோ பேர் இன்றைக்கு கடினப்பட்டு இருக்கிறாங்க. ஏசாண்டவரை தூஷிப்பதுனுங்க எனக்கு புரியல. அவர் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தாரு? அவர் உங்களை நேசித்தாரு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு, அவருக்குள்ள எந்த குற்றமும் இல்லை என்று அந்த நியாயாதிபதி இன்றைக்கு சொன்னாரு. அவர் தெளிவாக சொன்னாரா இல்லையாங்க? உனக்காக உன்னுடைய தண்டனை, உன்னுடைய பாவத்தை எடுத்து போடவே நான் வந்தேன் என்று ஊனமுற்றவர்களை நடக்க செய்தார், பார்வையற்றவர்களுக்கு கண் கொடுத்தார், பிசாசு பிடித்தவர்களை விடுவித்தார், ஊமைகளை பேசும்படியா செய்தார், செவிடருக்கு செவித்திறன் கொடுத்தார், வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தினாரு, சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் கொடுத்தார், இன்றைக்கும் கொடுக்கிறார். அவர் யாருக்கும் தீங்கு செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவரே. நன்மை செய்தவங்களுக்கு துரோகம் நடக்கும் போது அந்த வேதனை தாங்குவது எவ்வளவு கஷ்டங்க. நேசித்தவர்களை காயப்படுத்துவீங்களா? உங்களை நேசிக்கிற ஆண்டவரை காயப்படுத்துவீங்களா? உங்களை எப்பொழுதும் மன்னித்துக் கொண்டிருந்தா அந்த மன்னிப்பு உங்களுக்கு லேசாயிடுச்சா, அலட்சியம் ஆயிடுச்சா? இது நான் நேசித்தவர்களின் வீட்டில் இருக்கும் போது எனக்கு உண்டான காயங்கள். நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்பயாவது உணர்ந்தீங்களோ இல்லையோ, நீங்க அவரை நேசிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறாரு. அவர் எப்பொழுதுமே உங்களை மறக்கவில்லை. நீங்க தேவனை மறந்து எவ்வளவு காலமானதோ. உங்க கஷ்ட நேரத்தில் தேவன் நினைவுக்கு வருவாரோ என்னமோ, ஆனால் போதும் அவர் உங்களை நேசிக்கிறார்.
ஸ்திரீ தன் கர்ப்பத்திலே பிறந்த பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய்மார்கள் சிறு பிள்ளைகளை மறந்து போது இந்த காலத்துல பார்க்கிறோம். தாய்மார்கள் சிறு பிள்ளைகளை தூக்கி எறிவதையும் கொள்ளுவதையும் கூட பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரின் அன்பு தாயின் அன்பை விட மேலானதா இருக்கிறது. இதோ என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் பெயரை வரைந்திருக்கிறேன். பச்சை குத்திக் கொள்ளுவாங்க ஒரு சிலர். இனி என்றைக்கும் நீ 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 என்னோட இருப்பா என்று கையில் தழும்பு மிஞ்சும் போது திரும்ப அதை மறைத்துக் கொள்வதற்காக என்னென்னமோ ப்ரொசீஜர் செய்து கடைசிக்கு வியாதிக்கு ஆளாகிறாங்க. இயேசு ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே செதுக்கிக் கொண்டார். உன்னை நான் மன்னிக்கின்றேன். உனக்கு நரகம் இல்லை. உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறேன். நம் உள்ளங்கைகள் எப்பொழுதும் நமக்கு முன்பு இருக்கும். நம்ம வேற ஏதாவது பார்க்க வேண்டும் என்றால் குனியனும் இல்ல அப்படி இப்படி ஏதாவது திரும்பணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இது எப்பொழுதும் நம்ம கண் முன் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் நீ என் பார்வையில் இருக்கிறாய், நீ என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறப்பா என்று அம்மா சொல்லுவாங்க பாருங்க. என்னால மறக்க முடியாது. ஏசாண்டவர் அவ்வளவு நேசித்து அவர் கண் முன்பே உன் பிரகாரங்கள் என் கண்களுக்கு முன்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஏசாயா 49:15 இருக்கு, நீங்க வாசிங்க. அவ்வளவு அன்புள்ள இயேசுவை உங்களை தூக்கி கொள்ளுகிற கரங்களையே நீங்க காயப்படுத்தினால், உங்களை தேற்றுகிற கரங்களையே நீங்க புறக்கணித்தால் இது எவ்வளவு பயங்கரம். ஒரு பக்கம் அவருடைய அன்பு எவ்வளவோ பெரியது, இன்னொரு பக்கம் நம்முடைய பாவம் எவ்வளவு கொடூரமானது என்றால் அன்பை உணர முடியாமல் இருக்கிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை உணர்த்துவதற்கு வாஞ்சிக்கின்றார். நான் நேசித்தவர்கள் வீட்டிலே பட்ட காயங்கள் இது. நான் என் உள்ளங்கைகளில் வைத்துக் கொண்டு வரைந்து கொண்டு அவர்களை நொடி நொடியும் காத்து கொண்டிருந்தால் அவர்கள் எனக்கு விரோதமா எழும்புகிறாங்க, என்னை வருத்தப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து எழுந்த பிறகு 10 பேர் சீஷர்களும் பார்த்தாங்க. 11வது ஆளு தோமா அந்த அறையில் அன்றைக்கு இல்லை. நாங்க ஆண்டவரை பார்த்தோம், அவர் உயிர் தெழுந்துட்டார்னா அவர் என்ன சொன்னாருங்க தோமா? அவர் காயங்களிலே நான் விரலை விட்டு பார்த்தாலுடைய நம்பவே மாட்டேன். இப்பொழுதும் கூட அநேகர் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஏசாண்டவர் உனக்காக ஜீவனை கொடுத்தாரையா, மரித்து உயிர் தெழுந்தார் என்றால் நம்ப மாட்டேன். நீ நம்பாவிட்டால் போ, எனக்கு 10 பேர் இருக்கிறாங்க என்றார் ஆண்டவர். அவனுக்காக திரும்ப வந்தார். திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து, இதோ உன் விரலை நீட்டி என் காயங்களிலே வைத்து பாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நொறுங்கி போய் கிடந்த தோமா, என் தேவனே என் ஆண்டவரே, அதுவரைக்கும் பிதா வேறு குமாரன் வேறு தேவன் வேறு ஏசாண்டவர் வேறு நினைத்தவர்கள், அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டது. எனக்காக மரித்தவர் இவரே, மரணத்தை ஜெயித்து திரும்ப எழுந்தவரும் இவரே என்று அன்றையிலிருந்து தோமா ஏசாண்டவரை ஆழமாய் நேசித்தார். அவர் அன்பை உணர்ந்து அவருடைய அன்பின் சாட்சியாய் மாறினார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம சென்னை பட்டணத்துல இந்த இந்தியாவுக்கு வந்து இங்க சுவிசேஷத்தை அறிவித்து இந்த சென்னை பட்டணத்துல இப்பொழுதும் இருக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏர்போர்ட் பக்கத்துல. அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்து விரோதிகள் அவரை ஈட்டியாலே குத்தி கொன்று போட்டாங்க. இரத்த சாட்சியாக மரித்தார் அவர். ஒரு காலத்தில் அவிசுவாசி, ஆனால் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவரை நேசித்தார். உண்மையிலே எங்க ஆண்டவருடைய அன்பு எங்களை பலவந்தப்படுத்துகிறது. என் ஏசாண்டவரனை எவ்வளவு நேசித்தார் என்று அறிந்தால் நான் அவரை என்றைக்கும் நேசிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் தேவன் எனக்கு ஏதோ கடன் பட்டு இருக்கிறார் என்று நினைக்காமல் நானே அவருக்கு கடன் பட்டு இருக்கிறேன் என்று. உங்களை நேசித்து உங்களுக்காக உயிரையே கொடுத்த இயேசுவின் மேல விசுவாசம் வைங்க. கொஞ்சமேனும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நீங்க எவ்வளவு காயப்படுத்தினாலும் எவ்வளவு துக்கப்படுத்தினாலும் இன்னும் உங்களை நேசிக்கிறாருங்க. யூதா இஸ்காரியத்து கள்ளன் என்று அறிந்தும் அவனை நேசித்தார். அவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த போதும் அவனை சிநேகிதனே என்று அழைத்தார்.
ஆண்டவரிடத்துல வரவில்லை, வந்திருந்தா நிச்சயமா மன்னிப்பு பெற்றிருப்பார். ஆனா போய் நான்று கொண்டு செத்து நரகத்துக்கு போனார். ஆண்டவர் மன்னிக்க இப்பொழுதும் ஆயத்தமே. இதற்கு முன்பு காயப்படுத்தி இருக்கலாம், ஏசு ஆண்டவர் தூஷித்திருக்கலாம், தேவனை நிந்தித்திருக்கலாம். துன்பப்படுத்தின, துக்கப்படுத்தின, தீமை செய்து கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் மன்னித்தார். சிலுவை காட்சியின் மூலம் அவரை புதிய சிருஷ்டியாக்கினார். ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவரா செய்தார். நீங்க யாராவது ஏசாண்டவரை தூஷிக்கிறீங்களா, நிந்திக்கிறீங்களா? அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் புத்தியீனமாய் அவரை வருத்தப்படுத்தும் கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அவருடைய அரவணைப்புக்குள்ள வாங்க. அவர் அன்பு உங்களை மன்னிப்பதற்கும் உங்களை புதிய சிருஷ்டியாய் செய்யவும் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறது. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எவ்வளவு பெரிய தேவனப்பா நீர். எனக்காக இறங்கி வந்த இயேசுவே, என்னுடைய ஸ்தானத்திலே மரித்து என்னுடைய சாபங்களை சுமந்து என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு முரட்டாட்டம் செய்த போதும், உம்மை வருத்தப்படுத்தின போதிலும், உம்மை காயப்படுத்தி இருந்த போதிலும் இன்னமும் உம்முடைய அன்பு எங்கள் பேரிலே வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் யார் இங்கே நீர் நேசித்தவர்களே காயப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்களோ, ஆண்டவரை காயப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை குறித்து, உம்முடைய நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் உணர்த்தப்பட்டு உம்முடைய பாத தண்டையிலே சரணடைய, காயப்படுத்தின உம்முடைய கரங்கள் எங்களை தேற்றுகையிலே, சுகப்படுத்துகையிலே, மன்னிக்கையிலே, உம்முடைய அரவணைப்புக்குள்ளே சேர்ந்து கொள்ள உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்பவும் நேசிக்கிறாரு. இதை தாண்டி சொல்ல ஒண்ணுமில்ல. நீங்களே அறிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல யாரும் ஏசாண்டவரை போல நம்மளை நேசிக்கிறவங்க கிடையாது. கடைசிக்கு நம்ம பெற்றோரும் தாய் மறக்கலாம், தந்தை கைவிடலாம், ஆனா ஏசாண்டவர் நம்ம என்றைக்கும் கைவிடாதவர். அவரை நம்புங்க, உங்க நிலை அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவர் மன்னிப்பார். நேசித்து நீங்க எழுந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாங்க ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. இங்க நாங்க அங்க நீங்களும் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா பண்ணுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.